அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். யார் தமது உலக வாழ்வில் தொழுகையாளியாக இருந்தாரோ அவர் தொழுகை எனும் வாசல் வழியாக சொர்க்கத்திற்குள் நுழைவார். யார் அல்லாஹுவின் பாதையில் அறப்போர் புரிந்தாரோ அவர் ஜிஹாத் எனும் வாசல் வழியாகவும், யார் நோன்பாளியாக இருந்தாரோ அவர் ரையான் எனும் வாசல் வழியாகவும், யார் தர்மம் செய்தாரோ அவர் சதகா எனும் வாசல் வழியாகவும் சொர்க்கத்திலிருந்து அழைக்கப்படுவார்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1897. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலக வாழ்வில் ஒருவர் செய்த வணக்க வழிபாடுகள் மற்றும் நற்செயல்களை அடிப்படையாக வைத்து அவர் மறுமை நாளில் சொர்க்கத்தில் கண்ணியப்படுத்தப்படுவார் என்பதையே குறிப்பிட்ட வாசல் வழியாக அவர் சொர்க்கத்திலிருந்து அழைக்கப்படுவார் என்றும், குறிப்பிட்ட வாசல் வழியாக நுழைவார் என்றும் சொல்லக்கூடிய வாசகங்கள் விளக்குகின்றன. நம்மால் இயன்றவரை நமது உலக வாழ்க்கையை ஒரு அவகாசமாக பயன்படுத்தி நற்செயல்களை செய்வதோடு இறைவனுக்கு கட்டுப்பட்டு வணக்க வழிபாடுகளிலும் ஈடுபட முயற்சி செய்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.